ஹாய் ஆல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம M4K பில்லிங் சாஃப்ட்வேரில் கஸ்டமர் அப்புறம் சப்ளையர் ரெக்கார்டை எப்படி பார்க்குறது, நமக்கு தேவையான கஸ்டமரை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கஸ்டமர் ரெக்கார்டு உங்களுக்கு வேணும்னா, மேலே இருக்க கஸ்டமரில் போயிட்டு கஸ்டமர் ரெக்கார்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா கஸ்டமர் டீட்டெயில்ஸும் வரும். இதில் நீங்கள் அவங்களோட பேரை வச்சோ இல்லை சிட்டியை வச்சோ காண்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் எதை வச்சு வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நேமில் இருக்க எல்லாமே சர்ச் ஆகி வந்துடும். சிட்டி, நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ண டீட்டெயிலையோ இல்லை ஓவரால் எல்லா டீட்டெயிலையும் வேணுனாலும் எக்ஸலுக்கு இம்போர்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்பயுமே. அதே மாதிரி சப்ளையர் ரெக்கார்டு வேணும்னாலும் சேம் தான். சப்ளையரில் போய்ட்டு சப்ளையர் ரெக்கார்டு, இதில் சப்ளையரோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே சேவ் ஆகி காட்டும். ஸோ அதே மாதிரி நேமை வச்சோ சர்ட்டியை வச்சோ காண்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் எதை வச்சு வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.